ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் ரங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். காதலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கு வரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஜாதகர்கள் ஆணோ பெண்ணோ இவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் இருக்காது. இப்போ இதில் சூரியன் அப்பா கொஞ்சம் கோவக்காரரு அப்படின்னு வச்சுக்கோங்க. 8-12ன்னே வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் அது தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜாதகர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் லவ் பண்ணுறாரு. அது ஆணோ பொண்ணோ ஏதோ ஒன்று அவங்க லவ் பண்ணுறாங்க. இப்போது இந்த ஜாதகர்களுடைய விஷயத்தில் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அப்பா எப்படிப்பட்டவர் அம்மா எப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பா 8-12, சூரியன் 8-12, சந்திரன் 3-7-11 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது அப்பாவை கொஞ்சம் கட்டுப்படுத்திடுவாங்க அம்மா அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா இவங்க சொன்னால், இவங்க அப்பா கிட்ட சொன்னால், இந்த ஜாதகரும் இதே மாதிரி பிடிவாதமாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 4-6, இந்த ஜாதகருடைய லக்னம் 4-6 அப்படின்னு வச்சுக்கோங்க. பிடிவாதம் அடம் ரெண்டுமே இருக்குது அவர்கிட்ட. ஆனால் 8-12 கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி மிரட்டல, எனக்கு கல்யாணமே வேண்டாம், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லை அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாகிட்ட சொன்னதும் அவங்க அப்பா போட்டு கையில் கிடச்சிக்கிறத எடுத்து சத்துன்னு சத்திடுவார். ஏன்னா நல்லா அடியும் வாங்கிட்டு அதுக்கப்புறமும் நான் அந்த பொண்ணை தான் பண்ணிப்பேன், அந்த பையனை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க அம்மா பேசி பையனையும் சமாதானப்படுத்தி அவங்க அப்பாவையும் சமாதானப்படுத்தி கொஞ்சமாக இந்த தசையும் புத்தியும் கொஞ்சம் சாதகமாக வர்ற நேரத்தில் எப்படியோ இங்கே பேசி அங்கே பேசி, அந்த பொண்ணு வீட்லேயும் முடிஞ்சால் பேசி, இல்லை பையன் வீட்லேயோ முடிஞ்சால் பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சு ஒரு அகம் சார்ந்த இளம்பாவம் வச்சு ஒரு தசையோ புத்தியோ வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி தசா புத்திகள் 3-7-11 அப்படி ஒரு தசா புத்திகள் இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்துருச்சு, அந்த ஜாதகருக்கு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் பிரச்சனைகளோட கொஞ்சம் சமாதானங்களாகி அந்த திருமணம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரியும் ஒரு திருமணம், காதல் திருமணம். அடுத்து இந்த 3ஆம் பாவமும் வேலை செய்யலை. இந்த அப்பாவும் ஸ்ட்ரிக்ட்டு அடிச்சிருவார், அம்மாவும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவருக்கு அடம் இருக்குது, பிடிவாதம் இருக்குது, அடம் பிடிச்சி தான் காரியத்தை சாதிச்சுக்கணுங்கிற இருக்குது. ஆனால் இவர் எவ்வளோ தான் பண்ணாலும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாம் முக்கியமான விஷயம், இந்த 5-11ஆம் பாவங்கள் இந்த நிலையிலேயே இருக்கணும். அப்போ தான் இது காதல் அதோட திருமணமாக இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொல்கிறது லக்னமும் சூரியன் சந்திரனும் தசா புத்திகளும் மட்டும்தான் மாறும். இது மாறவே மாறாது. இது இருந்தால் தான் காதலே வரும். ஓகேங்களா? இதை அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பையன் அடம் பிடிக்கிறான். ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு அப்பா அம்மா மேலே பாசம்லாம் இருக்குது. ஆனால் இந்த அப்பா அம்மா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க அந்த காதலுக்கு. அவங்க மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், இவர் கூட்டிகிட்டு வர்றது ஒரு ஏழை வீட்டு பொண்ணாக இருக்கலாம், அல்லது வேறு கம்யூனிட்டி பொண்ணாக இருக்கலாம். அதனால் இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க இந்த விஷயங்களை. ஆக்சுவலாக பையன் மேலே இவங்களுக்கு பாசம் இருக்கும், ஆனால் இவருக்கு சொல்ல போகிற அந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஒத்தே வராத விஷயங்கள். அப்படிங்கிறப்போ இவங்க பையனையோ ஒத்துக்க மாட்டாங்க, ரொம்ப சத்தம் போடுவாங்க, இல்லை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஆகிடும், நான் வீட்டுக்கு போய் சொன்னேன்னா அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, இது பையனாக இருந்தாலும் பையன் இந்த ஜாதகர் பையனாகவும் இருக்கலாம் பொண்ணாகவும் இருக்கலாம், அந்த காதலன்கிட்டேயோ காதலிக்கிட்டேயோ அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதனால் நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம், அப்புறம் நம்ம போய் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்தோம்னா அப்புறம் ஏற்றுக்குவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம வெளியே எங்கேயாவது போய் திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லி 2 பேரும் முடிவெடுத்து, இந்த பிடிவாதம் காரணமாக இவரையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த பிடிவாதம் காரணமாக அவங்க 2 பேரும் எங்கேயாவது வெளியூர் போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியூர் போய் ஏதாவது ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி இவங்க தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னால் அப்புறம் கூப்பிட்டு அப்புறம் அவங்க மேஜரு அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், இதை நீங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு
திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஜாதகர் பாருங்கள், லக்னம் 4 6, மற்றபடி இந்த 5 11ஆம் பாவங்கள் 5 11ஆம் பாவங்கள் இப்படியே தான் இருக்கும். இப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு காதல் வரும். அதே போல் 3 7 11 தான் தசாபுத்திகளும் நடக்குது. ஆனால் இந்த அப்பா அம்மா அப்படிங்கிற இந்த சூரியனும் சந்திரனும் மட்டும் 4 6 அப்படி இருக்கும். இந்த அப்பா சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டாங்க, அம்மா சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டாங்க, 2 பேருமே கேட்க மாட்டாங்க இவங்க சொல்கிறத. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களோட போராடி அவரால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு காதல். இந்த ஜாதகர் வந்து லக்னம் 3 7 11, 5ஆம் பாவம் இப்படியே தான் இருக்கும். 5ஆம் பாவம் 11ஆம் பாவ தொடர்பு அல்லது ஒற்றைப்படை தொடர்பு, 11ஆம் பாவமும் 5ஆம் பாவ தொடர்பு அல்லது ஒற்றைப்படை தொடர்பு, தசாபுத்திகளும் 3 7 11. இந்த பையனுக்கு அப்பா அம்மா மேலே ரொம்ப மரியாதை இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த சூரியன் சந்திரன், அதாவது இந்த ஜாதகருடைய அப்பாவும் அம்மாவும் இவங்க சொல்கிறத ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா 4ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் வேலை செய்யும்போது அவங்க சொல்கிறத தான் அவங்க குழந்தை கேட்கணும்னு நினைப்பாங்களோ தவிர அவங்க அந்த பையன் சொல்கிறத அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இதில் இப்போ இந்த பையன் போய் வீட்டில் பையனோ பொண்ணோ போய் இந்த மாதிரி நான் ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. ஓகேங்களா? வெளியவே விட மாட்டாங்க, பார்க்க விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னே தெரியாது. அதனால் இல்லை அந்த பொண்ணோட வீட்லேயோ பையனோட வீட்லேயோ போய் மிரட்டி அவங்கள ஏதாவது ஊருட்டு அனுப்புறது அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க பார்த்துக்க கூட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துரும்னு சொல்லி இந்த பையன் 3 7 11 அப்படின்னா இவங்க சமயோதிதமாக யோசிக்கிறவங்க. இவங்களை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. யோசித்து எங்கேயாவது வெளியூரோ எங்கேயாவது போய் திருமணம் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்மளை பிரிக்க முடியாது, அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு இவங்களை வர சொல்லி பஞ்சாயத்து பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த மாதிரி ஏதாவது செய்வாங்களோ தவிர பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்படியும் சில திருமணங்கள் நடைபெறும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில பிரச்சனையான திருமணங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.